வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. மே மாதம் 27ஆம் தேதி. தலைப்பு: வாழ்வாங்கு வாழ வழி. இளம் வயது காலத்தில் உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டால் பின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு கொண்டதாக திகழும். அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி, தியான முறை இரண்டும் வாய்ப்பு அளிக்கும். வேலை பளு அதிகரிக்கும் போது ஊதியம் தராத உடற்பயிற்சி, தியானம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது, உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடற்பயிற்சி, உளப்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ வேண்டும். தினந்தோறும் நாம் காலையிலிருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுகின்றோம். சமையல் பாத்திரங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளைக்கு உதவும். அதேபோல தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம். அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கலங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளைய உபயோகத்திற்கு தயாராக வைத்து கொண்டால்தானே நன்றாக இருக்கும். உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனதுக்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிர்க்கு உறுதி அளிக்கும் காயகல்ப பயிற்சி, இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி வகுப்பனவாகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.